வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 500 வாட்ஸ் கிளாஸ் டி பவர் ஆம்பிளிஃபையர் இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றிய வீடியோ இன்றைக்கி. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த ப்ராடக்டில் இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்கும். இந்த சாக்கெட்டில் இது ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு, ஸ்பீக்கரோட மைனஸ். ஸ்பீக்கராக இருக்கலாம், ஊஃபராக இருக்கலாம், சப்வூஃபராக கூட இருக்கலாம். இதில் இருக்கக்கூடியது வந்து கம்ப்ளீட்டாக டூயல் பவர் சப்ளை. இதுக்கு எவ்வளோ டூயல் பவர் சப்ளை கொடுக்கணுன்னா 55 வோல்ட் டிசி கொடுக்கணும். 55 வோல்ட் ப்ளஸ் கிரவுண்ட், 55 வோல்ட் மைனஸ் டூயல் பவர் சப்ளை கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணனா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பெட்டர் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுங்கள். அப் டு உங்களுக்கு 70 வோல்ட் டிசி வரைக்கும், 70 ப்ளஸ்ஸு கிரவுண்டு, 70 மைனஸ் வரைக்கும் இந்த போர்டு ஒர்க் பண்ணோம். 50 வோல்ட்டுக்கு ப்ளோவாக வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா, லோ வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வேலை செய்யாது. இந்த சர்க்யூட் ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்கு, ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. ஓவர் வோல்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு, ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. எல்லாமே இந்த ஐசியில் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது சிக்னல் இன்புட் சாக்கெட். இந்த சிக்னல் இன்புட் சாக்கெட்டில் ஹெவி இன்புட் கொடுக்கலாம். நியர்லி 1.5 பிக் டு பிக் வோல்டேஜ் இருக்கக்கூடிய சிக்னல் கொடுக்கலாம். அந்தளவுக்கு இந்த போர்டு ஒர்க் பண்ணும் பெர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல இருக்கிற ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் மூலிமா உங்களுக்கு ஆன் பண்ணும்போதே இது கூலிங் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும். இதில் ஒரு ஃபெரைட் கோர், ஃபெரைட் காயில், பர்டிகுலராக இது வந்து உங்களுக்கு டொராய்டல் காயில் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர், இந்த டொராய்டல் காயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணும். இது ஒரு டிரைவ் போர்டு. நாம் பர்டிகுலராக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஊஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மிட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், 12 இன்ச் ஆர் 15 இன்ச் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எதுக்கு பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணலாம். 12 இன்ச்சு சப்வூஃபர் ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் ஆகும். நல்ல குவாலிட்டியான பஞ்ச் வேணும் அப்படின்னா இந்த போர்டு மஸ்ட். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் மார்க்கெட்டில் எவ்வளவோ பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். 5200, 1943, இல்லைன்னா ஃபெட் IRF 120, 150, 170, 250 எல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது மார்க்கெட்டில். பட் அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், கரண்ட் அதிகமாக எடுக்கும். பட் இது அப்படி இல்லை, கரண்ட் கம்மியாக இருக்கும், ஹீட் இசி இருக்காது. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்னக்கூடிய கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஹீட் ஆகும். ஹீட் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். எங்கே ஹீட் இஷ்யூ இருக்கோ அந்த இடத்துல ஃபெயிலியர் ஜாஸ்தி இருக்கும். பட் இதில் இருக்காது. அப்போ சிக்னல் இங்கே இன் கொடுக்குறோம், சிக்னல் அவுட் இங்கே வெளியே எடுக்கிறோம். இந்த போர்டு தான் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன், போர்டு வச்சுருக்கேன். நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா. இப்போ நம்ம சர்க்யூட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். என்ன வோல்ட்டு கொடுக்கணும், ஸ்பீக்கர் எவ்வளோ கொடுக்கணும். ஸ்பீக்கரில் ஓம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இம்பிடன்ஸ் 4 ஓம்ஸ் மேட்சிங்காக இருக்கும். 2 ஓம்ஸ் சப்வூஃபர் கொடுக்கறனாலும் இது மேட்சிங்காக ஒர்க் பண்ணோம். ஓகே, சரி. இதில் இதுதான் வந்து ஒரு பிக்சர் உங்களுக்கு ஈஸியாக புரியட்டும் அப்படிங்கிறதுக்கு அது கொடுத்துருக்கேன். சேம் லைக் தட், ரெண்டு ஒன்று தான். இதில் என்ன பிக்சர்? இந்த பிக்சர் வந்து ஜி-ஸ்டார் மாடல். ஜி-ஸ்டார் மாடலில் 092 லேட்டஸ்ட் மாடல், ஹையர் எண்ட் மாடல், பக்கா குவாலிட்டி எஃப்எம், பக்கா கிளாரிட்டி ப்ளூடூத், கனெக்டிவிட்டி ஸ்பீடு எல்லாம் பக்காவாக இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன். இதில் வர்ற ஆடியோ அவுட்புட் கிளாரிட்டி பக்கா கிளாரிட்டி இருக்கும். கிளாஸ் டி போர்டுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங். வேறு ஏதாவது ஏபி கிளாஸ் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறதை விட கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங். இதை பற்றி ஒரு வீடியோ, எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இதில் வந்து 2.1 இது மாடல். இதில் வர்ற 2.1 எடுத்து ஒரு சப்போட ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு போர்டு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணி அசத்தலான ஒரு பர்டிகுலராக இந்த கிளாஸ் டி போர்டு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 500 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பக்காவாக ட்ரைவ் ஆகும். ஓகேவா? வெரி மேட்சிங் சர்க்யூட்டு. அது மட்டும் இல்லை,
இதில் மைக் எனேபிள் மைக் 1 மைக் 2 2 இருக்குது. இந்த 2 சாக்கெட் இருக்கிறதுனால அட் எ டைமில் 2 பேர் ஏபி அவங்க என்ன பண்ண முடியும், நாம் பேச முடியும். கான்வர்சேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது மியூசிக்கல் கிளாஸ் பாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு என்கோடர் இருக்குது, ரோட்டரி என்கோடர் இருக்குது. அந்த ரோட்டரி என்கோடர் யூஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணலாம், மோடு செலக்ட் பண்ணலாம். எல்லா ஒரு பொசிஷன் மோடையுமே என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதனுடைய மைக் எனேபிள் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும், ஷார்ப்பாக. மற்ற மாடுல் மாதிரி செலக்டிவிட்டி இல்லை. மைக் இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ ப்ராசர் மைக் செலக்ட் பண்ணிக்கும். அதனால் பாட்டு பாடிட்டு அந்த பாட்டோடவே நம்ம கரோக்கி சிஸ்டம் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து 950 950 ரூபா வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸ்டாக் தீந்துடும், வேணுங்கிற வாங்கிக்கலாம். ஓகேவா? அதனுடைய போர்டு தான் இது. இந்த போர்டு மதர் போர்டு இப்படி தான் போர்டு வரும். நம்ம டிட்டாச் பண்ணிக்கணும். இது ஒரு போர்டு தனியாக, இந்த போர்டு தனியாக, இது தனியாக, இது பிளைன் போர்டு. இதை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், இதில் இப்போ தான் சர்க்கியூட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே இது வந்திருக்கோம். இந்த மாடுலோட ப்ரைஸ் என்ன கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாடுலோட ப்ரைஸ் வந்து 1500 ருபீஸ் வரும். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போது பார்க்கலாம். இது 500 வாட்ஸ் கிளாஸ் டி சர்க்கியூட்டோட டயக்ராம். இந்த டயக்ராம் இருக்கணும். இந்த டயக்ராம் இருந்தால் தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா? பாருங்கள், இதான் ஒரு யூனிட்டு. இந்த யூனிட்டில் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு மேலே வந்து ஹீட் ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த இடத்துல நான் அதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்லார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சர்க்கியூட்டில் இதான் சிக்னல் இன்புட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நாம் என்ன பண்ணலாம், கெயினை கொஞ்சம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். இது வந்து சிக்னல் அவுட்புட்டு, இது வந்து பவர் சப்ளை. இது வந்து ஹீட் சிங்கு வித்து ஃபேன் சைலண்டாக இருக்கும், நாய்ஸ் எதுவுமே வராது. ஓகே, இந்த இடத்துல 2 மாஸ்பெட் இருக்குது, 2 ஃபில்டர் கெப்பாசிட்டர், 470 MFD, 100 வோல்ட், டொராய்டல் கோரு, தென் கெப்பாசிட்டர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐசி ரொம்ப முக்கியம். இந்த ஐசி XL 7005. இந்த ஐசியோட ஒர்க்கு என்ன, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. இதுதான் பார்க்க போகிறோம், இந்த சர்க்கியூட்டில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் இந்த போர்டு வாங்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த நேரங்களும் ஃபெயிலியர் வரலாம். ஃபெயிலியர் வராத மாதிரி சர்க்கியூட் டிசைன் பண்ண முடியாது. பல காரணங்களால ஃபெயிலியர் வரலாம். அப்படி ஒரு ஃபெயிலியர் வந்தால் நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும். அப்படி ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணுங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கண்டிப்பாக தேவை. சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது, கூடவே இந்த ஒர்க்கிங் பிரின்சிபிள் தெரிஞ்சிட்டா நீங்கள் எல்லாருமே சர்வீஸ் பண்ணலாம், பக்காவாக சர்வீஸ் பண்ணலாம். அசம்பிள் பண்ணுறது மட்டும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் ஃபெயிலியர் வந்தால் நீங்கள் பக்காவாக சர்வீஸ் பண்ண தெரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய நாலேஜ், அவேர்னஸ் எல்லா இடத்துக்கு போகணும், ஸ்ப்ரெட் ஆகணும். எல்லோரும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ, ஒரு லேட்டஸ்ட் வீடியோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறனால ஒரு சர்க்கியூட் டயக்ராம், பிளாக் டயக்ராம், இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் இருக்கும். யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், ஆம்பிளிஃபயர், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லா கோர்ஸும் இண்டிவிஜுவல் கோர்ஸு 1 மந்த் வரும். ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. விருப்பம் உள்ளவங்க என் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணுங்கள். சரி, சிம்பிளான போர்டு தான் இந்த போர்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த போர்டோட ஆப்ரேட்டிங் வோல்ட்னு எடுத்துட்டிங்கன்னா
55 வோல்ட் 50 வோல்ட் எபோவ் இருக்கணும், இருந்தால் தான் அந்த போர்டு ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ சர்க்கியூட் பார்க்கலாம். பாருங்கள், இதான் சர்க்கியூட்ஸு, இதான் அந்த ஐசியோட சர்க்கியூட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிளாஸ் ஏபிக்கும் கிளாஸ் டிக்கு என்ன பேசிக்காக என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் மட்டும் எப்படி ஒரு குவாலிட்டி ஆடியோ வரும் அப்படின்னு கேட்டால், இல்லை இன்புட் சிக்னல் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே ஆம்பிளிஃபையில் கிடைக்கும், டிஸ்டார்ஷன் இருக்காது, ஃப்ரீக்வன்சி லாஸ் இருக்காது, ஆம்பிளிட்யூடில் டிஸ்டார்ஷன் எதுவுமே வராது. ஓகே, இந்த போர்டை நம்ம என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஸ்பீக்கராக ஊஃபராக அப்படிங்கிறலாம் இல்லை. நம்ம என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதை ஆம்பிளிஃபை பண்ணோம். இது ஒரு டூயல் பவர் சப்ளை. இதில் மெயினாக என்ன பண்ணுறோம், இதுதான் இந்த இடத்துல ஸ்பீக்கர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வேவ் ஃபார்ம் பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பாருங்கள், இதில் சைன் வேவ், இதுதான் சைன் வேவ், இதுதான் ஒரு அனலாக் ஆடியோ அவுட்புட். நாம் இங்கே கொடுக்குறதோ அனலாக் ஆடியோ இன்புட். இந்த இடத்துல கொடுக்குறது அனலாக் ஆடியோ இன்புட் கொடுக்குறோம், இந்த இடத்துல அனலாக் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறோம், இந்த இடத்துல எடுக்கிறோம் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறோம். இதில் இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட், இந்த இடத்துல மைனஸ் வோல்ட். டூயல் பவர் சப்ளையில் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், ஹை லோன்னு கூட சொல்லலாம். இதில் H1 போட்டிருக்கு, L1 போட்டிருக்கு. ஓகே, இதுக்குள்ளே ஒரு கம்பேரட்டர் இருக்குது, டிமாடுலேட்டர். இதில் என்ன பண்ணுறாங்க ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த அனலாக் ஆடியோவை கிளாஸ் ஏபியாக இருந்தால் அப்படியே ஆம்பிளிஃபை ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதில் அப்படி இல்லை. இந்த மாதிரி கொடுக்குற அனலாக் சிக்னல் இந்த மாதிரி வேவ் இன்னொரு வேவுக்கு டிஜிட்டல் வேவுக்கு மாறிடும், டிஜிட்டல் வேவுக்கு மாறிடும், மாடுலேட் ஆகிரும், அப்புறம் டிமாடுலேட் ஆகும். டிமாடுலேட்டே வர சிக்னல் இப்படி தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் இன்னும் நெகட்டிவ். இந்த பல்ஸு இந்த 2 மாஸ்பெட்டும் ட்ரைவ் பண்ணோம். இந்த 2 மாஸ்பெட்டும் ட்ரைவ் பண்ணி இந்த காயில் வழியாக டொராய்டல் காயிலுக்கு தாண்டி இந்த இடத்துல வரக்கூடிய கெப்பாசிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கெப்பாசிட்டர் மூலிமா தான் சர்க்கியூட் முழுமையாகி இந்த இடத்துல அனலாக் ஆடியோவாக வரும். இந்த இடத்துல வர அவுட்புட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சிக்னல் ப்ளஸ் பி ப்ளஸ் மைனஸ் நடு 0 இப்படி இருக்கும். அப்போ டிஜிட்டல் இந்த இடத்துல அனலாகாக மாறும். அப்போ எப்படி ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அனலாக் ஆடியோ, தென் பல்ஸ் வித் மாடுலேட்டிங், மாடுலேட் ஆகிரும், அதனுடைய ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட ஹை ஃப்ரீக்வன்சியில் மாடுலேட் ஆகும். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மாடுலேஷன் டிமாடுலேட் ஆகி தென் அதுக்கப்புறம் சர்க்கியூட் முழுமை அடையும். ஓகே, இப்போது இந்த சர்க்கியூட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த ஐசி ஒர்க் பண்ணணும். இதில் வர்ற ஐசி என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம், 2092, இதுக்கு ஈக்குவலன் 2093 IRS. இந்த ஐசியில் உள்ளுக்குள்ளே 2 ஜெனரேட்டர் இருக்குது. பாசிட்டிவில் ஒரு வோல்ட் ரெகுலேட் பண்ணி உள்ளே கொடுக்குறதுக்கும், நைட்ரின் லைனில் ஒரு வோல்ட் ரெகுலேட் பண்ணி இந்த கம்பேரட்டர் இருக்குது. இந்த இதனுடைய இன்னொரு சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மெயின் சர்க்கியூட். இதுதான் மெயின் சர்க்கியூட். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இதான் சர்க்கியூட், இதான் ஐசி IRS 2092 ஐசி. 2 மாஸ்பெட்டு, டொராய்டல் கோர், இந்த இடத்துல இருக்க கெப்பாசிட்டர், இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுதான் வேலை செய்யும். இதான் இன்புட்டில் வர்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை உள்ளே போகுது. டூயல் பவர் சப்ளை. சிக்னல் இன்புட் பின் நம்பர் 3 சிக்னல் இன்புட். இந்த ஐசி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இந்த பின் இந்த இடத்துல 12வது பின் இருக்குல்ல VCC, அதுக்கு 12 வோல்ட் வரணும். இது எதுக்காக இந்த சர்க்கியூட் கொடுக்குறோன்னா, இன்கேஸ் இந்த மாதிரி கிளாஸ் டி போர்டில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த இடத்துல 12 வோல்ட் வரணும். இந்த 12 வோல்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது எதுன்னு கேட்டால் இதுதான், இந்த ஐசி தான் 12 வோல்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. XL சொல்லியிருக்கேன் 7005. இதில் இன்புட் கொடுக்குறோம் வோல்ட்டு. எவ்வளோ வோல்ட் கொடுக்குறோம் இன்புட் அப்படின்னு கேட்டால் 20 வோல்ட் டிசியிலேருந்து 80 வோல்ட் டிசி இன்புட் கொடுக்கலாம். அவ்வளோ வோல்ட்டு கொடுத்தா கூட இதில் அவுட்புட்டில் 1.2 வோல்ட் மினிமத்திலிருந்து 20 வோல்ட் அவுட்புட் வரைக்கும் வெளியே எடுக்கலாம்.
நாம் இதில் வெளியே எடுக்கிற வோல்ட்டு 12 வோல்ட் டிசி எடுக்கிறோம். அது எடுத்து ஐஆர்எஸ் 2092 ஐசினுடைய பின் நம்பர் 12க்கு சப்ளை வோல்ட்டாக கொடுக்குறோம். அந்த வோல்ட் வந்தால் தான் அந்த ஐஆர்எஸ் 2092 ஐசி ஒர்க் பண்ணும். அதுக்கு வோல்ட் வரணுன்னா இந்த ஐசி ஒர்க் பண்ணணும். இது ஒரு பக் கன்வெர்ட்டர், டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர். 20 to 80 வோல்ட் டிசியை 12 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐசி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபெயிலியர் ஆனால் நம்ம ரெடி பண்ணிடலாம். மார்க்கெட்டில் அவைலபிள், ஐசி அவைலபிள். ஓகே, 8 பின்னு தான் இருக்கும் சிம்பிளாக. இதில் 4 பின்னு கிரவுண்டு, 4 பின்னு இதில் வந்து கிரவுண்டு, மீதி 4 பின்னு தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து வோல்டேஜ் இன்புட் இங்கே கொடுக்குறோம், வோல்டேஜ் அவுட்புட் எடுக்கிறோம். இந்த 2வது பின்னில் அவுட்புட் எடுக்கிறோம், 1வது பின்னில் இன்புட் கொடுக்குறோம், 2வது பின்னில் அவுட்புட் எடுக்கிறோம். ஷார்ட்கி டயோடு இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளைபேக் பின் நம்பர் 3. எனேபிள் பின்னில் எனேபிள் ஆனவுடனே அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். இதை பிக்சட் வோல்டேஜ் ரெகுலேட்டராகவும் யூஸ் பண்ணலாம், வேரியபிள் வோல்டேஜாலும் ரெகுலேட் பண்ணலாம். இந்த போர்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்குன்னா பிக்சட் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த ஐசி ஒர்க் பண்ணால் 12 வோல்ட், 12 வோல்ட் வந்தால் ஐஆர்எஸ் 2092 ஒர்க் பண்ணும், இல்லைன்னா ஒர்க் பண்ணாது. ஓகே, இதுக்கு சஃபிஷியன்ட் வோல்ட் வரணும் அப்படின்னு தான் இது என்ன பண்ணியிருக்கு, ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. இந்த ஐசி பற்றி எடுத்துட்டோம்னா இதான் ஒரு ஐசி பற்றிய டோட்டல் டீட்டெயில்ஸ். இதான் ஐசியோட டோட்டல் டீட்டெயில்ஸ். மொத்தம் 16 பின் இருக்கும் இந்த ஐசி. இந்த ஐசியில் 1வது பின் வந்து ஃப்ளோட்டிங் பாசிட்டிவ் சப்ளை, 2வது பின் வந்து காமன் கிரவுண்ட், 3வது பின் வந்து அனலாக் இன்புட், அது இன்வெர்ட்டிங் இன்புட்டில். இது ஒரு கம்பேரட்டர் பின், இது ஷட் டவுன் டைமிங் கண்ட்ரோல். 6வது பின் வந்து விஎஸ்எஸ் ஃப்ளோட்டிங் மைனஸ் சப்ளை, இது ஃப்ளோட்டிங் பாசிட்டிவ் சப்ளை. 1வது பின் பாசிட்டிவ் சப்ளை, 6வது பின் மைனஸ் சப்ளை. இந்த பின் நம்பர் 7, 8 ரெண்டும் என்ன பண்ணணும்னா இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் செட்டிங் உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸு. இதில் முக்கியம் என்னென்னா இந்த L1 போட்டிருக்குள்ள 11வது பின், H1 போட்டிருக்குள்ள 14வது பின். இந்த 11வது பின்னு தான் நேராக மாஸ்பெட்டுக்கு சிக்னல் போகுது. டிஜிட்டல் சிக்னலாக தான் உள்ளே போகும். ரெண்டுக்கும் HO LO ரெண்டுலேயும் அவுட்புட் வரும். இதில் பாசிட்டிவ்னா இதில் மைனஸ், இதில் மைனஸ்னால் பாசிட்டிவ், மாறி மாறி சுவிட்சிங் ஆகும். கரண்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்காக 16வது பின்னுடைய இன்புட் இருக்கும். இந்த ஒர்க் பண்ணக்கூடியதுக்கு வோல்டேஜ் தேவை அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் இது வந்து 10வது பின், இது வந்து நெகட்டிவ். அதாவது இந்த சர்க்யூட்டில் டூயல் பவர் சப்ளையில் நெகட்டிவ். இது 12வது பின் வந்து பாசிட்டிவ் சப்ளை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பாசிட்டிவ் சப்ளை ஒரு டயோடு மூலிமா நேராக 15வது பின்னுக்கு வந்து இந்த ஐசிக்குள்ள இன்னர் செக்ஷனுக்கு வந்துடும். இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் 2 சப்ளையும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னர் டயக்ராம். நம்ம டயக்ராமுக்குள்ளே போய் சர்வீஸெல்லாம் பண்ண போகிறல, வெளியில் இருக்கிற ஃபியூ எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கும். பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் இந்த சர்க்யூட்டு. நீங்கள் இந்த சர்க்யூட்டை புரிஞ்சுக்கங்க, 1 செகண்ட் பார்த்து வச்சுக்கங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் பர்டிகுலராக இந்த போர்டை வச்சு எப்படி அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல லாஸ்ட் கிளாஸில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். இந்த கிளாஸில் எப்படி ஒரு சர்க்யூட் ஒர்க் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.